ரகசியமாக இயங்கிக் கொண்டிருந்த அமெரிக்காவின் சிஐ உளவு பிரிவின் கட்டடத்தின் மீது ஈரான் தாக்குதலை நடத்தி அவர்களை அழித்திருக்கிறது என்றும், அந்த கட்டடத்தில் இருந்த அந்த உளவு பிரிவை சார்ந்தவர்கள் கீழ்த்தளத்திற்கு சென்ற காரணத்தினால் அவர்கள் அனைவருமே பாதுகாக்கப்பட்டு விட்டார்கள் என்கின்ற செய்தியும் இருவேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. உண்மையிலே ஈரானுடைய தாக்குதலுக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் அமெரிக்கா திணறிக் கொண்டிருக்கிறதா என்கின்ற கேள்வி ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில், அமெரிக்காவின் உளவு பிரிவை சார்ந்தவர்களே ஈரான் தாக்கி அழிப்பதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறது என்றால் அது எந்த கோணத்தில் நடைபெற்றிருக்கிறது, எங்கு நடைபெற்றது என்கின்ற கேள்விகள் எல்லாம் உங்கள் மனதிற்குள் எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை குறித்த ஒரு தேடலோடு தான் இந்த காணொலிக்குள் நாம் பயணிக்க இருக்கிறோம். எனவே எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்து அளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும். அதுபோல உங்களுடைய அந்த பகிர்தல் தான் எங்களை வளருவதற்கான ஒரு களத்தை நோக்கி நகரும். சனிக்கிழமை இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்துகிறது. முதல் தாக்குதலிலே அந்த நாட்டின் தலைவராக இருக்கக்கூடிய அல் கொமேனி அவர்களை அழித்து விடுகிறது. அவருடைய உறவினர்களையும் சேர்த்துதான் அழிக்கிறது. இது உலகத்திற்கே ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. முதல் நாள் தாக்குதலிலே இஸ்ரேல் எப்படி அல் கொமேனி அவர்களை அழித்து விட்டது என்கின்ற கேள்வி பலர் மனதிலும் எழும்பிக் கொண்டிருந்தன. சிலர் இது பொய்யான செய்தியாக இருக்கும் என்று நம்பினார்கள். சிலர் இது திட்டமிட்டு பரப்பப்படுகின்ற ஒரு திசை திருப்புதல் நாடகம் என்று கூட சொன்னார்கள். ஆனால் அதை உறுதிப்படுத்தக்கூடிய செய்திகள் வந்த பொழுது உலகத்தில் அந்த குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் கண்ணீர் விட்டு அழுத காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதுபோல ஈரானில் கொண்டாட்டங்களும் தலைவிரித்து ஆடியிருந்த காட்சிகளை பார்க்க முடிகின்றது. தங்களுடைய தலைவனுக்கு மரணம் ஏற்பட்டது என்கின்ற செய்தி அறிந்தவுடன் ஈரான் தன்னுடைய கட்டுப்பாடுகளை எல்லாம் தளர்த்த தொடங்கியது. ஆயுதங்களை எந்த கோணத்திலும் தாக்கலாம் என்கின்ற உடன்படிக்கையோடு ஈரான் தாக்குதலை ஆரம்பித்தது. ஈரானுடைய திட்டமிடுதல் அமெரிக்கா சார்ந்த விடயங்கள் பக்கத்து நாடுகளில் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றனோ அவைகளெல்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அது தாக்குதலை எடுத்து அது தாக்குதலை நடத்தியது. அப்படித்தான் பஹ்ரைன், கத்தார், குவைத், சவுதி அரேபியா, ஓமன் போன்ற நாடுகளிலெல்லாம் இந்த தாக்குதல்கள் நடைபெற்றன. அதுவும் குறிப்பாக அமெரிக்காவின் அந்த இராணுவ தளங்கள், அமெரிக்காவின் தூதரகம், இவைகளை மையப்படுத்தியே இந்த தாக்குதலை நடத்தியது. ஈரான் எந்த பொதுமக்கள் மீதும் தாக்குதல் நடத்தவில்லை என்பதையும் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இந்த சூழலில் ஈரான் இன்று காலை நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் 2 ஆளில்லாத சிறிய விமானத்தின் மூலம் நடத்திய தாக்குதலில் அமெரிக்காவின் உளவு பிரிவை சிதைக்கக்கூடிய களத்தை ஈரான் எடுத்திருக்கிறது என்கின்ற ஒரு பதிவு வருகின்றன. இதற்கு அமெரிக்கா எந்தவிதமான மறுப்பு சொல்லவில்லை. ஆனால் இது நடைபெற்றிருக்கிறது என்பது ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது. சவுதி அரேபியாவில் ரியாத் பகுதியில் ரகசியமாக இயங்கிக் கொண்டிருந்த அமெரிக்காவின் உளவு நிறுவனம், CIA என்று அழைக்கக்கூடிய உளவு நிறுவனம், இந்த உளவு நிறுவனம் சவுதி அரேபியாவில் இருக்கிறதா என்பதை குறித்த செய்தி சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட சூழலில் ஈரானுக்கு இந்த செய்தி தெரிந்து ஈரான் அவர்களை அழிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறது என்றால் ஈரானுக்கு சவுதி அரேபியாவில் இருந்து இந்த தகவலை கொண்டு சேர்த்தது யார் என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. அதுபோல ரகசியமாக இயங்கிக் கொண்டிருந்த இந்த உளவு அமைப்பு, இந்த உளவு அமைப்பின் கட்டடம் இந்த இடத்தில் இருக்கிறது, இந்த இடத்தில் இருந்துதான் இது இயங்கிக் கொண்டு இருக்கிறது என்பதை ஈரானுக்கு எப்படி இவ்வளவு துல்லியமாக தெரிந்தது என்கின்ற கேள்வியும் எழும்புகின்றன. ஆனால் ஈரான் இன்று காலை நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் 2 ஈரானிய அந்த ஆளில்லாமல் பறக்கும் சிறிய விமானம், அவைகள் இன்று குறிப்பிட்ட இலக்கை நோக்கி வந்து அந்த கட்டடத்தை தகர்த்திருக்கின்றன. அந்த கட்டடத்தை தகர்த்த பொழுது அங்கு இருந்தவர்கள் பாதுகாப்பு நடவடிக்கையின் காரணமாக அவர்கள் கீழ்த்தளத்தில் அவர்கள் தங்கி இருந்திருக்கிறார்கள்.
எனவே இந்த 2 ஆளில்லாமல் பறக்கும் சிறிய விமானம் தாக்கிய அந்த தாக்குதலில் முதல் மாடி வரை அது சேதமடைந்திருக்கிறது. எனவே அதாவது பாதாளம் அறைக்குள், அதாவது கீழ்த்தளத்தில் இருந்தவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வருகின்றன. சவுதி அரேபியா இதை குறித்து வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் ஈரானில் இருந்து 2 ட்ரோன்கள் தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதலில் அந்த கட்டடம் மட்டுமே சேதம் அடைந்திருக்கிறது. எந்த விதமான உயிர் சேதமும் இல்லை. அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே பாதுகாப்பாக கீழ்த்தளத்தில் இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு யாருக்கும் எந்த விதமான சேதமும் இல்லை. ஒரு சிலருக்கு சிறிய காயங்கள் பட்டிருக்கிறது என்ற செய்தி எடுத்து வைக்கப்படுகிறது. இது சாதாரணமாக கடந்து போகக்கூடிய விடயமா என்றால் இல்லை என்பதுதான் பதிவு. காரணம், எப்பொழுதுமே வெளிநாட்டில் ஒரு வல்லரசு நாடுகள் தங்களுடைய உளவு பிரிவு சார்ந்த நிகழ்வுகளை எடுக்கக்கூடிய சூழலில் மிக ரகசியமாக அதை பாதுகாப்பார்கள். யாருக்குமே அது தெரியாது. அவ்வளவு ரகசியமாக அதை பாதுகாப்பார்கள். அமெரிக்கா போன்ற அதிநவீன விஞ்ஞானத்தோடு தொடர்புடைய ஒரு நாடு தன்னுடைய உளவு பிரிவை இன்னொரு நாட்டில் வைத்து அதை செயல்படுத்துவதற்கான களத்தை எடுக்கின்ற பொழுது அது மிக தெளிவாக அதை மிக மிக ரகசியமாகத்தான் வைத்திருக்கும். ஆனால் அப்படி ரகசியமாக வைக்கப்பட்ட இடம் தாக்கப்பட்டதும் அங்கு இருந்தவர்கள் உயிருக்கு பயந்து ஓடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த விடயமும் அமெரிக்காவின் உளவு பிரிவின் கணக்கை அது திசை திருப்பி விட்டதா என்கின்ற கேள்வி எழும்புகிறது. அல்லது அமெரிக்காவின் உளவு பிரிவை விட ஈரானின் உளவு பிரிவு மிக சாமர்த்தியமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. இந்த சூழலில்தான் இப்பொழுது ட்ரம்ப் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில், அதாவது ட்ரூத் சோசியல் என்கின்ற அந்த வலைதளத்தில் தான் அவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவிடுவார். அதுதான் அரசு சார்ந்து வெளியிடக்கூடிய ஒரு பதிவாக இருக்கிறது. அந்த வலைதளத்தில் ட்ரம்ப் அவர்கள் பதிவிட்டிருக்கக்கூடிய விடயம் எதுவாக இருக்கிறது என்றால், எங்களுடைய தாக்குதலில் ஒட்டுமொத்தமாக ஈரானின் விமான தளங்கள், இராணுவ தளங்கள், குடிநீர் தளங்கள், மக்களுக்கு தேவையான விடயங்கள் அனைத்துமே அழிக்கப்பட்டு விட்டது. எனவே ஈரான் இனிமேல் மீண்டு எழுவது என்பது முடியாத காரணம். தற்சமயம் ஈரான் எங்களோடு பேச்சுவார்த்தைக்கு எங்களை அழைத்திருப்பதாக செய்திகள் வருகின்றன. ஆனால் நேற்று வரை பேச்சுவார்த்தைக்கான கதவுகளை நாங்கள் திறந்து வைத்திருந்தோம். இப்பொழுது நாங்கள் அதை கடந்து வேறு கோணத்தில் சென்று விட்டோம். எனவே ஈரானுக்கு பாடம் கற்றுவிக்காமல் நாங்கள் ஓயமாட்டோம் என்று ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். ஆனால் ஈரானை பொறுத்தமட்டில் அமெரிக்காவின் ஒவ்வொரு ரகசிய இடங்களையும் தேடி தேடி தன்னுடைய தாக்குதலை நடத்துகிறது என்றால், பேச்சுவார்த்தை என்கின்ற களத்தை எடுத்துக்கொண்டு அமெரிக்காவை ஒவ்வொரு இடங்களிலும் தாக்குதல் நடத்துவதற்கான வேகத்தை முடுக்கி விடுவதற்கு ஈரான் தயாராகி கொண்டிருக்கிறதா என்கின்ற கேள்விகள் தான் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. உலகத்தின் வல்லரசு என்று பலராலும் அச்சப்படுகின்ற அமெரிக்காவின் உளவு பிரிவையே ஈரான் கேலி செய்திருக்கிறது என்பதாகத்தான் இந்த களத்தில் பார்க்க முடிகின்றது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்தமட்டில் ஈரான் தவறான தகவல்களை பதிவிட்டு கொண்டு இருக்கிறது என்றும், திட்டமிட்டு எங்களுடைய தாக்குதல் மிக திட்டமிட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது, எங்களுடைய ரகசிய இடங்கள் எதையுமே ஈரான் தொடவில்லை என்று பதிவு செய்கிறது. காத்திருப்போம், என்ன நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த காணொளியில் தேடலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பார்.